இதற்கு முன்னால் எப்படி இவ்வளோ கடன் வந்து இவ்வளோ வளர்ச்சி சரிஞ்சு வரி சரிஞ்சு எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. நான் கொரோனா பற்றி பேசலை, நான் சொல்கிறேன் 2014 19 நான் பேசுகிறேன். மாநில பட்டியலில் இருக்கிற துறைகளில் அவங்க சட்டம் ஈற்றுறதும் இந்த மாதிரிலாம் பார்த்தா முழு சர்வாதிகாரமான மாநில உரிமைகளை மிதித்து என்ன சொல்கிறது கிழிச்சு போடுற அளவுக்கு தான் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. பிரதமர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அங்கே தேசமயமாக்கினார் குஜராத் கோயில். அப்போனா அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரணும்? எல்லாரும் நீங்கள் இருக்கிறபடி இருங்கன்னு சொல்லணும், இல்லை எல்லாரும் திருப்பி யார்கிட்டயே கொடுங்கன்னு. யாரும் எனக்கு கனவு தெரியல, யாரும் ஆனால் தமிழ்நாட்டில் அவுத்து விடு, கழட்டி கொடு, பிரித்து கொடு, ஆனால் குஜராத்தில் வச்சுக்கோன்னு சொன்னால் அது சட்டமைப்பில் எப்படி ஒரே நாடாக இருக்க முடியும்? டு த பீப்புள் எலெக்டட் பை த voters, not by the court. So if the court feels it has to interfere on the basis of a constitutional right being trampled. Is there a different constitutional right in Gujarat than in Uttarakhand and in Tamil Nadu? What are you talking about? Obvious question would be, where have you done this? Some of the measures which you undertook, which has failed, or given you this kind of... No. I'm sorry to say there are no magic bullets in life. I can consciously tell you that I have processed something almost near 5,000 files. At least few hundred of them I have sent back for various corrections, changes, questions, queries. Not one time the Chief Minister has called me and said, for political reasons, you just approve it anyway, or don't ask these questions. Right? Number one. Number two, எத்தனையோ துறையில் என்னென்னமோ நடத்திட்டுருக்கோம். இப்போ நான் சொல்கிறேன், நேற்று ஒரு 6-8 இன்றைக்கி ஒரு 6-8 துறையும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியோட, சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனரோட, டிவிஎஸ்சியோட, ஹெச்ஆர்எம் செக்ரட்டரியோட, அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியோட யாரெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு போனாங்க. துறையாக படிப்படியாக தேர் இஸ் நோ சீக்ரெட். அதாவது மேலாண்மை ஒழுங்காக ஒவ்வொரு கோப்புலையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு செலவுலையும் பண்ணால் இந்த விளைவு கிடைக்கும். அப்போனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இதற்கு முன்னால் எப்படி இவ்வளோ கடன் வந்து இவ்வளோ வளர்ச்சி சரிஞ்சு வரி சரிஞ்சு எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. நான் கொரோனா பற்றி பேசலை, நான் சொல்கிறேன் 2014 19 நான் பேசுகிறேன். ஏன்னா நானே சொல்கிறேன் 14 வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இந்த மாதிரி சரிவு இல்லை. தமிழ்நாடு வாஸ் a revenue neutral state from 2003 FRBM Act introduction till 2014 till she was continuously in management. அதாவது 3 வருஷம் ADMK, 5 வருஷம் DMK, 3 வருஷம் ADMK. அந்த 11 வருஷத்தில் பிரச்சனையே இல்லை. அதாவது நிதி பிரச்சனை, நான் சொல்லுவேன் எங்களுடைய திட்டம் சிறப்பான இருந்துச்சு, வளர்ச்சி எங்களுக்கு தான் கூடுதல் வந்துச்சு, அதெல்லாம் உண்மை. ஆனால் நிதி மேலாண்மையில் பிரச்சனை இல்லை. 2014 19 மிகவும் சரிஞ்சு கண்ட்ரோலே இல்லாமல் செக்கே இல்லாமல் போயிடுச்சு. கொரோனா அது இன்னும் மோசமாக்குச்சு. இப்போ அது திருத்திக்கிட்டு. Some of them. நான் என்ன சொல்கிறேன், நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன். அதாவது இது சிறப்பு, இது இருக்கிற சூழ்நிலைன்னு சொன்னால் நான் இன்னும் சொல்கிறேன், இந்த அளவுக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் எனக்கு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் முன்னேற்றம் எப்படியெல்லாம் பண்ணணுன்னு திட்டம் இருக்குது. தலைவர் ஆதரவு கொடுக்குறாருன்னு நான் பண்ணுறேன். இன்னும் எத்தனையோ சிறப்பிக்க வேண்டியிருக்கு, எவ்வளவோ தவறு நடந்துகிட்ருக்கு. No, I think they're trying to control how we work, how we act. I don't think they're trying to stifle the growth. I think they want only one authority in Delhi and everybody else to say whatever you say we'll do. I think it's a question of removal of what can I say, decision making ability or independence. சுதந்திரத்தை இழக்கிறதுக்கு பண்ற திட்டம் இது. I think it has been increasingly happening for the last 7 years. It's not happening only to Tamil Nadu. It's happening to every state. இது வந்து தமிழ்நாடுக்கு தனித்துவம். இன்னும் நான் சொல்ல வரேன், இந்த மாதிரி செயலும் மாநில பட்டியலில் இருக்கிற துறைகளில் அவங்க சட்டம் ஈற்றுறதும் இந்த மாதிரிலாம் பார்த்தா முழு சர்வாதிகாரமான மாநில உரிமைகளை மிதித்து
என்ன சொல்கிறது, கிழிச்சு போடுற அளவுக்கு தான் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் என்ன வித்தியாசம், ஃபைனான்ஸ் கமிஷன் அடிப்படையில் பண்ணியே ஆகணும், அதை மீற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருந்தாலும், இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம் குஜராத்துக்கு ஒரு சட்டம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை படுகொலை செய்யாமல் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் முதலமைச்சர் வச்சு நாங்கள் சிறப்பான விளைவை அடுத்த ஆண்டு கொண்டு வந்தே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கையில் இருக்குது. நம்ம பெரிய மாநிலம், பணக்கார மாநிலம், எத்தனையோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்க, கோயிலெல்லாம் தனிமயமாக்கணும். நம்ம கோயிலை தேசமயமாக்குனது எந்த கோயிலை? அரசர்கள் பெரிய கோயில்களை, கலாச்சாரம் சிறப்பு வாய்ந்த கோயில்களை 1926 நம்ம தேசமயமாக்கணும். 2011, 12, 13, 10 பிரதமர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் அங்கே தேசமயமாக்கினார் குஜராத் கோயில்களை. இன்னைய வரைக்கும், போன வருஷம் வரைக்கும் உத்தராகண்டில் பிஜேபி கவர்மெண்ட் தேசமயமாக்கிட்டு இருக்கு. அப்போனா அதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரணும்? எல்லாரும் நீங்கள் இருக்கிறபடி இருங்கன்னு சொல்லணும், இல்லை எல்லாரும் திருப்பி யார்கிட்டயோ கொடுங்கன்னு. யாரும் எனக்கு கனவு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் அவுத்து விடு, கழட்டி கொடு, பிரித்து கொடு, ஆனால் குஜராத்தில் வச்சுக்கோன்னு சொன்னால் அது சட்டமைப்பில் எப்படி ஒரே நாடாக இருக்க முடியும்? அதனால் நான் சொல்கிறேன், சட்டமைப்புக்குள் ஒரே சட்டம் எல்லா மாநிலத்துக்கும் என்ற அளவுக்கு சட்டமைப்பு நீடித்தால் அது போதும் எங்களுக்கு. நாங்கள் சிறப்பான விளைவை தொடர்ந்து. Why should it be different? The law is the law, right? It should be the different means. No. Either it is a constitutional right. No. The only way that the Supreme Court can enter into this is the constitutional right that has been trampled. Is there a different constitution for Tamil Nadu, different constitution for Gujarat? They have to give the same constitutional right? Administration is not within the jurisdiction of the court. I've said it before on freebies. I'll say it again. The democratic system gives the right of administration to the people elected by the voters, not by the court. So if the court feels it has to interfere on the basis of a constitutional right being trampled. Is there a different constitutional right in Gujarat than in Uttarakhand and in Tamil Nadu? What are you talking about? Let's come to the economic side. One more question. Given the current trends... No, sir, there are 20, 30 of you. Let each one ask a question. You can't keep asking. Right. One of the main accusations against Tamil Nadu government is that, after the implementation of GST, the state's revenue are much more dependent on, revenue collection from TASMAC, and state's stamp duty collection, registration duty are one of the highest in the country. Real estate industry has been asking to reduce that. So, few industries are being adversely affected due to this revenue collection. I think all your statistics are wrong. I think the total revenue collection from TASMAC as a percentage of GSDP has declined seriously from 2011-12 when the rule changed till now. It has kept on declining. I'm the first guy that says there's massive problems in the collection of VAT and excise in TASMAC because the volume of crates sold has barely doubled in 10 years. If I look at any other state, the volume of crates sold has more than tripled or quadrupled. There's something structurally wrong. அதனால் ஆக்சுவலாக ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வச்சு பேசுனீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் சதவீதம்லாம் அதிகரிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இட் மே ஹவ் காட்டன் வேர்ஸ் தென் ஜிஎஸ்டிஸ் இன்க்ரீஸ். அண்ட் Tamil Nadu is among the lowest rates of any tax you can think of. Tell me any tax, property tax, water tax, EB, registration, guideline value. In fact, many of them have not been changed in 20 years. 20 வருஷம் 18 வருஷம் 25 வருஷம் வரியே அதிகரிக்காமல் இருக்குது. அரசாங்கத்துக்கு எங்கே இந்த பணம் வரும்? வானத்தில் இந்த உழுவும். நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. சார் இப்போ இன்ஃப்ளேஷன் பற்றி பேசணும் சார். இப்போ லாஸ்ட் இயர் எப்படி சார் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது? இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணது மாதிரி can we compare with our own performance? Yeah, I think inflation was much lower for everybody last year. And we are not yet come into this full recovery from COVID, where on the one side the demand was picking up dramatically, on the other side the supply was not able to keep up. எங்கே நிறைய இடத்துல லேபரே சரியில்லைங்க. அதாவது இப்போ ஏர்லைன் இண்டஸ்ட்ரிலாம் எடுத்திங்கன்னா நிறைய பைலட்ஸு க்ரூ எல்லாம் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ திருப்பி எடுக்கும்போது நிறைய பேர் திரும்பி வரல, இல்லை வந்தவங்களுக்கு 5 வருஷம் இல்லை 3 வருஷம் ட்ரைனிங் கண்டினியூஸாக இருந்தால் தான் அந்த பிளேனை ஓட்ட முடியுன்ற அளவுக்குலாம் இருக்குது. ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் ஸ்டிக்கினஸ். ஸோ உலக அளவில் பார்த்திங்கன்னா பல 1000 ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. அதனால் இப்போ டிக்கெட் விலையெல்லாம் பயங்கரமாக அதிகரிச்சு. அப்போ அதனால இன்ஃப்ளேஷன் உருவாகுது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ
I think most of us did not have this inflation problem a year ago. But the difference is that Reserve Bank is supposed to think ahead. So most Reserve Banks should have started raising the rates probably 6 months or 1 year earlier than they did. That's all I would say. பணவீக்கம் தற்போது ஒரு நிலையை அதே நிலையில் தொடர்வதற்கு தமிழக அரசிடம் திட்டங்கள் இருக்கிறதா? சார் நான் திருப்பி சொல்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சார். அதாவது ஏதோ ஃபிஸ்கல் பாலிசியில் ரொம்ப நான் ரொம்ப தெளிவாக I have given you such a detailed explanation. Inflation is not something that a government can control directly or very easily, right? Because we know that the components of inflation that have really kept our level down is the food products, the oil, etc. Now we can tell the cause and effect, right? It's not that easy to either predict or control or even explain. So we will continue to do what we are doing, which is நான் எங்களுடைய கொள்கை என்ன, ஏற்கனவே நிறைய பொருளோ நிதியோ இல்லை இப்போ பர்ச்சேசிங் பவரோ இருக்கவர்களிடம் கூடுதல் போய் பணத்தை கொடுக்கறதுக்கு பதில் ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்க்கணும், பாட்டம் ஆஃப் த பிரமிடில் பணம் கொடுக்கணும். இட் இஸ் குட் எக்கனாமிக்ஸ், இட்ஸ் குட் சோஷியல் ஜஸ்டிஸ். இட்ஸ் குட் சோஷியல் ஜஸ்டிஸ் ஏன்னா ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது. It's good economics because if you give it to the people at the bottom of the pyramid, they're more likely to spend it, their quality of life will increase, but there'll also be a multiplier effect. The more you give it to the people at the top, what happened for the last 7-8 years in the world is going to happen. That is, it will go into asset prices. It won't go into consumer products. Sell பண்ண மாட்டாங்க. They'll go and invest it, and it will increase share prices, it will increase flat prices, house prices, those kinds of things. Sir, as you said, like food products was the major cause for a decline in the inflation. Because in the entire country, food shortage இல்லைங்க சில இடத்துல ஷார்ட்டேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தகவல் வருது. Though I'm not an expert, I'm told that the wheat supplies in North India did not materialize, and because of a policy taken by the union government that they were going to allow exports and do a lot of diplomacy with that, they had been heavily exporting. First 2-3 months first 6 months பார்த்தீங்கன்னா the export of wheat was more than double what the export of wheat has been allowed since June. So it may have been bad policy also that led to the inflation, because we eat more rice, they eat more wheat. So again, I'm not trying to take credit for things that we don't know. I'm just saying we have been able to do all three things well. We have been able to manage the deficit and the government's fisc, at the same time make sure that the economy is booming, at the same time keep inflation under control. I'm sorry, I have to go. Thank you. No, it has to be somebody else. Yeah. பணவீக்கத்தை காட்டிலும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகப்படுத்துவது, அதே போல வருவாயை பகிர்வது தான் அரசாங்கத்தோட நோக்கம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கோம். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எல்லாமே அரசாங்கத்தோடைய நோக்கம்தான். எங்களுக்கு மாத்திரம் வேலை வாய்ப்பு உருவாக்குவது ஆசை இல்லையா? நிதித்துறை என்னுடைய முதன்மை கடமை நிதியை ஒழுங்காக மேலாண்மை செய்கிறது. நிதியால் உருவாக்கப்படுற திட்டங்கள், என்ன ஸ்கீம்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஒழுங்காக வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அதே சமயம் இன்ஃப்ளேஷன் உருவாக்காமல் ஃபிஸ்கல் பாலிசியால் எந்த அளவு முடியுமோ, திருப்பி சொல்கிறேன், ஃபிஸ்கல் பாலிசி இஸ் நாட் தட் கிரேட் அ கண்ட்ரோலர் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ். பட் இதை எங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது என்னுடைய இலக்கு. இப்போ கூட மாண்புமிகு முதலமைச்சர் மதுரைக்கு வந்து 10,000 சீட் உள்ள டைட்டில் பார்க்க அறிவிச்சிட்டு வந்திருக்காரு. நான் 6 மாதமாக வெளிநாடு, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், யூகே எல்லாம் போய் ஏற்கனவே கிளையண்ட்ஸை லைன் அப் பண்ணிட்டு வர்றேன். பெரிய பெரிய கம்பெனிஸை அங்கே சீட் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி நீட் இருக்குது, லைன்ட் அப் கிளையண்ட்ஸ் இருக்காங்க, பைப்லைன் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அறிவிச்சிட்டு இப்போ 18 monthsக்குள்ளே we are going to try, maybe 18-20 months we'll try and get the building up. Then we'll know that we have the jobs, and those will be high-end jobs. Those won't be like BPO or call center jobs. Those will be R&D jobs or fintech jobs or AI jobs, and those will have multiplier effects and will create an ecosystem of excellence to draw the kinds of right people. So it's our job also to manage, but not mine particularly. முதலமைச்சர் எல்லாத்தையும் பார்க்குறார், நான் நிதித்துறையை பார்க்குறேன்.